ரிஸ்க் சம்பந்தப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹை கட்டிட்டு இந்த வனாந்திர காட்டுக்குள்ள யா அல்லாஹ் மக்கள் அழைத்தால் எப்படி வருவார்கள் அப்படின்னு ஒரு யோசனை செய்யும் பொழுது, அலையுங்கள் இப்ராஹிமே, கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லி 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் அழைக்க சொன்னான். அந்த அழைப்புக்கு தான் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக ஹாஜிகள் நாம் விருந்தாளிகளாக செல்கின்றோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு யாருடைய காதுகளில் விழுந்ததோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்காக துவா செஞ்ச காரணத்தினால்தான் மக்காவில் போனால் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில், இறைவா இங்கே வரக்கூடிய உன்னுடைய விருந்தாளிகள் இந்த மக்காவுக்கு வந்தாங்கன்னா அவங்க வலதன் ஆமினா, மன நிறைவோடு வரட்டும். அவர்கள் வந்தால் மகிழ்வோடு அவர்கள் நிறைய பழங்களை சாப்பிடட்டும், அவர்களுக்கு நல்ல பழங்களை இங்கே உற்பத்தி செய் அப்படின்னு சொல்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு துவா செய்த காரணத்தினால்தான் எல்லா நாட்டு ஃபுட்டும் அங்கே கிடைக்குது. இந்தோனேஷியா மலேசியாக்காரங்க வந்தால் அவங்களுடைய நியூடல்ஸும் அங்கே கிடைக்குது. நம்ம ஊருக்கு போன அன்னைக்கு ஸ்ரீலங்கா தக்கடியும் கிடைக்குது, நம்ம ஊர் வட்டலாப்பமும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு துவா. அல்லாஹ் தஆலா யாரின் மூலமாகவோ எல்லா வகையான உறவுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ரகரகமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய ஆப்பிள்லாம் 3ஆம் தரம் 4ஆம் தரக்கூடிய குவாலிட்டி உள்ளது. அங்கே முதல் குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பரக்கத்தை இப்ராஹிம் நபி மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னைக்கு நிறைய உணவு சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் சொல்றான். வஹுவல்லதி சஹரல் பஹர, உங்களுக்கு கடலை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், அதிலிருந்து நீங்கள் லஹ்மன் தரியா என்று சொல்லக்கூடிய மீன் வர்க்கங்களை நீங்கள் சாப்பிடவில்லையா? அந்த கடலுக்குள் இருந்து முத்துக்களையும் பவளங்களையும் எடுக்கக்கூடிய உங்களுக்கு ஆற்றலை உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுக்கவில்லையா? அந்த கடலை கிழித்து செல்லக்கூடிய கப்பலை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? அப்படி என்று அல்லாஹ் தஆலா இதுவெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படின்னு சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல சொல்றான், வஇன்னலகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, கால்நடைகளிலிருந்து உங்களுக்கு படிப்பினை உள்ளது. நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் ஹாலிஸன் சாயிகன் லிஷாரிபின். கால்நடை மாட்டிலிருந்து ஒரு பக்கம் சாணம், இன்னொரு பக்கம் பால், இன்னொரு பக்கம் சாணம், இன்னொரு பக்கம் ரத்தம். சாணம் என்பது கருப்பு, ரத்தம் என்பது சிவப்பு. அந்த மாட்டினுடைய அந்த வயிற்றுல ஒரு பக்கம் சாணம், ஒரு பக்கம் ரத்தம். இது ரெண்டுக்கும் மத்தியில பியூரிஃபைட் மில்க், உங்களுக்கு நான் பாலை கொடுக்கவில்லையான அல்லாஹ் கேட்கிறான். நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் ஹாலிஸன் சாயிகன் லிஷாரிபின். ஒரு பக்கம் கருப்பான சாணம் அது வயிற்றுல இருக்கு, இன்னொரு பக்கம் ரத்தம் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு காம்பினேஷனுக்கு மத்தியில அதிலிருந்து நான் உங்களுக்கு பாலை கொடுத்திருக்கின்றேன், வெண்மையான பால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாம அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளிலேயே பெரிய நியாமத் இன்னைக்கு ஓதப்பட்ட 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை நீங்கள் எண்ணினால் அந்த நியாமத் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். எண்ணிலடங்காத நியாமத்துகளை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதிகாலையில வாக்கிங்க்கு செல்லக்கூடியவர்கள்னா பேசிக் கொள்வார்கள், சார் யூ ஹவு மச்? ஐ எம் எம்டி ஸ்டொமக் 150, ஆஃப்டர் ஃபுட் 300, எம்டி ஸ்டொமக் 200, பிஃபோர் ஃபுட் 200, ஆஃப்டர் ஃபுட் 500. இப்படிலாம் கணக்கில் பேசிக்கிறாங்க. என்னத்தாது? இது சுகர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நோய்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. நோய் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னாங்க, கியாமத்துக்கு சமீபமாக ஹரஜ் கொலைகள் நிறைய நடக்கும் அப்படின்னாங்க. நிறைய கொலை நடக்கும். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. வமல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ் என்று சொன்னால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அதுதான் உணவின் மூலமாக ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு நிறைய மரணங்கள் நிகழும். அசருக்கு ஒரு மரணம் வரும், அசரிலே மரணத்தில் ஜனாசாவில் கலந்து கொண்டவர், அவருடைய மரணம் மகரிபுக்கு வரும். இப்படியாக மரணத்தை ஒருத்தர் அறிவிப்பார், பிறகு அவருடைய மரணத்தை இன்னொருத்தர் அறிவிப்பார். தொடர்படியான ஜனாசாக்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு காலம் வரும்னு கொரோனாவை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அப்படிப்பட்ட மரணங்கள் என்பது அது இயற்கையான மரணமாக இருக்காது, அது ஒரு கொலையாக இருக்கும், யூதர்களுடைய சூழ்ச்சி. அப்படி பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். இன்னைக்கு நமக்கு நம்ம இந்திய தேசத்துல நம்மளை எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள், தேசத்தின் துரோகிகள் சொல்றாங்க.
ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னா, நாம் இந்த நாட்டுக்காக ஹலாலை கூட ஹராமாக்கி வைத்திருக்கின்றோம். மான் கறி இருக்கு, ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடுற மாதிரி, ஒட்டகத்தை சாப்பிடுற மாதிரி நமக்கு மான் ஹலாலாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆனால் இந்த தேசத்தில் மான் என்பது கண்ணியத்திற்குரிய பிராணியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை வேட்டையாடுவது தேச குற்றம், அதை சாப்பிடுவது குற்றம் அப்படின்ற ஒரே காரணத்தினால் ஹலாலை கூட இந்த தேசத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது, அந்த சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்திய தேசத்தினுடைய உலமாக்கள் மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ்ல மான்கறி சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்றீங்க, நான் சாப்பிட்டேன், உடனே நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் இங்க சாப்பிடல, சவுதியில இருக்கும் பொழுது அல் கசீம்ல மான்கறி சாப்பிட்டேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் செஞ்சு சாப்பிடலாமே தவிர நம்ம ஊர்ல இது சாப்பிடுவது கூடாது. இப்ப தேசத்துக்கு நாம் கட்டுப்படுறோம், கட்டுப்பட்டு இந்த தேசத்துடைய சட்டத்தை நாம் கட்டுப்பட்ட காரணத்தினால் ஹலால் என்று நமக்கு அனுமதிக்கப்பட்டதை கூட நாம் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய நியமத்துகளை நமக்கு அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றான். கடைசியாக நாம 19வது ரக்காயத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆயத்து ஓதுனோம். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் சொல்றான், தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் பிறக்கும் பொழுது லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, முட்டாளாகத்தான் நீங்கள் பிறக்கின்றீர்கள். வஜஅல லகுமுஸ் ஸமஅ, கேட்கக்கூடிய சக்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். வல் அபுசார, பார்க்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுத்தேன். வல் அஃபிதத, உடலில் அனைத்து செயலாற்றல்களும் சீராக அமைவதற்குண்டான ஆற்றலை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருப்பதற்காக. கை கால் திடகாத்திரத்தை உங்களுக்கு கொடுத்தது நோன்பு வைப்பதற்காக, கை கால் திடகாத்திரத்தை ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தது குர்ஆன் ஓதுவதற்காக, உங்களுக்கு திடகாத்திரத்தை கொடுத்தது என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நேற்றைய தினம் முந்தா நாள் சூரத்துல் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி அந்த நபியினுடைய பெயரை கொண்ட ஒரு சூறாவை நாம் ஓதினோம். ஷத்தாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசன் இருந்தான். உலகத்தை ஆண்ட மன்னர்களில் அவன் ஒருவன் ஷத்தாத். அவனிடத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய சென்றார்கள். ஷத்தாத், அல்லாஹ் தஆலா உனக்கு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருக்கின்றான், நீ ஜகாத் கொடுக்க வேண்டும், தொழ வேண்டும் என்று அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள். அப்பொழுது சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஷத்தாத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஏளனமாக சொன்னானா, ஹூத் நபியே, தொழுதா ஜகாத்தை கொடுத்தா உங்க அல்லாஹ் என்னத்தை கொடுப்பான்? சொர்க்கம் கொடுப்பான்பா. சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஒரு கல் வெள்ளி, ஒரு கல் தங்கம், பாலாறு தேனாறு எல்லாம் ஓடும் அப்படின்னு சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். அப்படியா? அப்படிப்பட்ட சொர்க்கத்தை உங்க அல்லாஹ் என்னையா எனக்கு தனது மௌத்தானதற்கு பிறகு நானே உலகத்துல சொர்க்கத்தை கட்டுறேன்னு சொல்லி அவன் கட்டினான். சுமார் 18 ஆண்டுகளாக அந்த சொர்க்கம் கட்டப்பட்டது. அதுல குறிப்பு என்ன தெரியுமா? கட்டிட கலைகளிலேயே உலகத்துல சிறப்பு வாய்ந்தவர்கள் தமிழர்கள். அதான் தமிழர்களுடைய கட்டடக்கலையை பற்றி உலகமே பேசும். இன்னைக்கும் 1000 வருஷத்தினுடைய தஞ்சாவூர் பெரிய கோவில் தமிழர்களால் கட்டப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன். இது போன்ற இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனை உலகத்திலேயே திறமைசாலிகள். அதனால அந்த ஷத்தாது கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இந்த தமிழக தேசத்திலிருந்து கொத்தனார்களை அழைத்து சென்று கட்டியது அந்த வரலாற்றினுடைய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை 18 ஆண்டுகளாக கட்டி எல்லா அரசர்களும் உலகத்தினுடைய மன்னராச்சே அதனுடைய திறப்பு விழாக்கு அழைக்கின்றான். பிரம்மாண்டமான உலகமே பேசக்கூடிய ஷத்தாத் கட்டிய அந்த சொர்க்கத்தினுடைய அழைப்புக்கு உலக மக்கள் எல்லாம் சென்றார்கள், உலகத்தினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் சென்றார்கள். அப்படி அவன் செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் இஸ்ராயலுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. ஏன்னா அந்த ஷத்தாது அவனுடைய நேரம் என்பது மூத்து என்பது அவன் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது அவனுக்கு ரூஹ் வாங்கக்கூடிய நேரம் என்பது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது. லா யஸ்தாகிருன சாஅத்தம் வலா யஸ்தக்திமுன். அஜல் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நிமிஷம் முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது. ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா 12 மணியோட ஜியோ ஏர்டெல் என்ன செஞ்சிடறாங்க, கட் பண்ணிடுறான். இவனே இந்த சிஸ்டமேட்டிக்ல கட் பண்றான்னா அப்ப இஸ்ராயல் இருப்பாரு கரெக்டா டான்னு அவருக்கு ஈவி இறக்கெல்லாம் இருக்காது. ஐயோ மனைவி இருக்கிறாங்களே, பிள்ளைங்க இருக்குது அப்படின்லாம் ஈவி இறக்க காட்ட மாட்டாரு, எடுத்துட்டு போயிடுவாரு. அப்படி இந்த ஷத்தாது சொர்க்கத்துக்குள் நுழையும் பொழுது அந்த ரூகை வாங்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் இடத்துல இஸ்ராயேல் சொன்னாரா, இறைவா இந்த ஷத்தாத் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி, நபிக்கு துரோகம் செய்தவன், மார்க்கத்தை பின்பற்றாதவன்,
ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா. இவனுக்கு நரகம் தான் நீ முடிவு பண்ணிட்ட. ப்ளீஸ் கிவ் 5 minutes எக்ஸ்ட்ரா டைம் இன் தி வேர்ல்ட். இவனுக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே. ஏன்னா உள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சு அவன் கெட்டிய சொர்க்கத்தை உள்ள போய் பார்த்துக்கிட்டுமே. அவன் எப்படி கட்டினான் தெரியுமா? அந்த சொர்க்கம் உள்ள ஒரு இடம் ஃபுல்லா ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னு சொன்னா உள்ள கொத்தனாரை எல்லாம் சாகடிச்சிருவான். ஏன்னா முதல் அந்த சொர்க்கத்தை அவன் தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு மமதையில் வாழ்ந்தவன். அப்போ இஸ்ராயல் சொன்னாரே, நீ எப்படி அவனுக்கு நரகத்தை தான் கொடுக்க போற. உள்ள போகக்கூடிய நேரத்துல அவனுடைய வக்து முடிகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு 10 மணிக்கு காலையில திறப்பு வீணானா 10:01 அவனுடைய சக்கரா ரூபு செல்லக்கூடிய நேரம். அதனால அந்த இஸ்ராயல் என்ன சொல்றாரு, ஒரு 10:05 10:07 ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் என்ன சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு. அல்லாஹ் சொன்னானா, இஸ்ராயலே ஆதிபிதா ஆதம் நபியில இருந்து எல்லாருடைய உயிரையும் நீங்க வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா நீங்க கஹாருடைய மலக்கு. ஒரு பயான்ல நாய் இருக்கிற இடத்துல மலக்குகள் வர மாட்டாங்கன்னு ஹஜ்ரத் பயான் பண்ண உடனே நம்மால் என்ன பண்ணானா 2 நாயை கட்டிட்டே கூட அணைஞ்சானா. ஏன்பா அப்படின்னு கேட்டா, நீங்க தான் சொன்னீங்க ஹஜ்ரத், நாய் இருந்தா ரூக் எடுக்கக்கூடிய இஸ்ராயல் வரமாட்டாருன்னு. அதனால நாய் பண்ணையிலேயே தாங்கிடுறேன். அட மூதேவி, அது ரஹமத்துடைய மலக்கு. கஹாருடைய மலக்கு என்பது நாய் பண்ணையில நின்று படுத்துக்கிறனாலும் வந்து எடுத்து போயிடுவார். டைம் ஆகி போச்சுன்னு சொன்னா அவருக்கு ஈவி இறக்கெல்லாம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இஸ்ராயலை பார்த்து, யாரு மேலேயும் இறக்கப்பட மாட்டீங்க, இந்த ஷத்தாதுக்காக இறக்கப்படுறீங்களே. ஆதிபிதா ஆதம் நபியில இருந்து எவ்வளவோ ரூகை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் யாருக்காகவும் டைம் எக்ஸ்கியூஸ் கேட்கிற நீங்க இவனுக்காக கேட்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ரூக எடுக்கக்கூடிய அனுபவத்துல யாருடைய ரூகையாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு இறக்க வந்திருக்கான்னு அல்லாஹ் கேட்டாங்க. அப்ப இஸ்ராயல் சொன்னாங்களா, யா அல்லாஹ், யாருடைய ரூக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஈவு இறக்கம் இல்லாம நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். இந்த ஷத்தாதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு விசை படகிலே சில குழுவினர்கள் பயணம் செய்வார்கள். அதிலே நிறை மாத கர்ப்பிணி ஒருத்தி இருந்தால் ஒரு சூறாவளி காற்றை கொண்டு அந்த விசை படகிலே செல்லப்பட்ட அனைவர்களையும் மௌத்தாக்க சொன்னாய். அந்த சூறாவளி காற்றினுடைய ஆபத்தை அந்த சந்தித்த அந்த நிறை மாத கர்ப்பிணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்பொழுது அந்த குழந்தைக்குடைய ரூகை எடுக்காமல் ஒரு குழந்தை நடு வனாந்தர காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில அந்த கட்டையில் மிதந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாயினுடைய ரூகை நீ எடுக்க சொல்லும் பொழுது எனக்கு லேசா கொஞ்சம் வலிச்சுது. ஏன்னா இப்போதான் அந்த பெண்மணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார். அப்போ அந்த குழந்தையை மட்டும் ஹயாத்தாக விட்டுவிட்டு அந்த தாயுடைய ரூகை வாங்கிவிட்டால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது யார்? அந்த குழந்தையை வளர்ப்பது யார்? இந்த ஆண் குழந்தை பிறந்த ஆண் குழந்தை உடனே அனாதையாக ஆகிவிடுகிறது என்று அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த பெண்மணியுடைய ரூகை வாங்குவதற்கு நான் சற்று யோசித்து அதன் மீது இறக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, எந்த வனாந்தர காட்டுல பிரசவம் ஆனதற்கு பிறகு இந்த ஆண் குழந்தையுடைய எதிர்காலம் என்னமாகும்னு நீ நினைச்சியோ, இந்த குழந்தைக்கு தாய் இல்லையே, இந்த குழந்தையை வளர்ப்பது யார், இந்த குழந்தையை பாராட்டி சீராட்டுவது யார் என்று நீ நினைத்தாயே, அந்த குழந்தை தான் வனாந்தர காட்டிலிருந்து என்னுடைய கிருபையை கொண்டு வளர்ந்து உலகத்துடைய அரசாட்சியை கொடுத்தேன். அவன்தான் இந்த ஷத்தாத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது he is not a engineer, he is not a doctor. தாயிலிருந்து வயிற்றிலிருந்து பிறப்படும் பொழுது லா தஅலமுன ஷைஆ, முட்டாளாக பிறக்கின்றான். வஜஅல லக்கும் அஸ்ஸமஅ, கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தோம், பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தோம், அறிவாற்றலை கொடுத்தோம், எல்லா ஞானத்தையும் கொடுத்தோம். இந்த திறமை எல்லாம் எதற்கு என்று சொன்னால் லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வயின் தஅத ரப்புக்கும் லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும். யார் நாம் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ, கடைசி ரகத்துல ஓதுனோம்ல அல் யஸ்தவூன் அல்ஹம்துலில்லாஹ், நன்றி என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ். பாத்ரூம் போயிட்டு வரும்பொழுது குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. தீன் விரயத்தினுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வ ஸகானா, உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் எனக்கு கொடுத்து ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை சொல்லும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அந்த ஆரோக்கியத்தை நிலைத்திருக்க செய்வான். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய இந்த தராதீனின் பயானையும்
menerima dia kuliah pakai jalan. ரிசுக்கு சம்பந்தப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி